ஒரு பிளாக் ஆர் ஒரு லேண்டிங் பேஜோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கண்டென்ட்டை ரீரைட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். பட் அப்படி கண்டென்ட் ரீரைட் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அது என்ன மிஸ்டேக், அது எப்படி ப்ராப்பரா ரீரைட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல குயிக்கா பார்க்கலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர் எஸ்இஓ ரிலேட்டடான டெய்லி ஒரு வீடியோ வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கண்டென்ட்டை ரீரைட் பண்ணும்போது நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணணும். அது என்னன்னா, உங்களுடைய கண்டென்ட்டும் யூசருடைய இன்டென்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செகண்ட் திங், முக்கியமான திங், நீங்க ஒரு கண்டென்ட் ரீரைட் பண்றீங்கன்னா டாப் 10 ரிசல்ட்டை செக் பண்ணுங்க. அந்த பிரைமரி கீவேர்டோட டாப் 10 ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் எழுதிருக்காங்க, என்னென்ன காமனா இருக்கு, எதனால அவங்க டாப்ல ரேங்க் ஆகுறாங்க அப்படின்னு செக் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்பதான் உங்களுடைய கண்டென்ட் ரீரைட் பண்ணணும். மூணாவது முக்கியமான திங், உங்களுடைய கண்டென்ட்டை ரீரைட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க ஒரு பெட்டரான செக்ஷனை நீங்க எதுவும் கை வைக்க கூடாது. அப்படி கை வைக்கிறீங்கனாலும் அது ப்ராப்பரா இம்ப்ரூவ் தான் பண்ணணுமே தவிர ரேண்டமா எழுதக்கூடாது. லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பேஜோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு பாத்துங்க. பேஜோட ஸ்ட்ரக்சர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏங்கிறத லாஸ்ட் வீடியோல நான் டீடைலா சொல்லியிருக்கேன். சோ உங்க கண்டென்ட்டை ரீரைட் பண்ணும்போது இந்த திங்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ரீரைட் பண்ணுங்க.